வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரன் தட்சிணாமூர்த்தி. பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கலாக உடல் அளவில் சார்ந்த குட் டச், பேட் டச்சஸ்லாம் தெரியும். உடலை தவிர்த்து இன்னும் ஒரு 3 குட் டச், பேட் டச் நான் 3 குட் டச், 3 பேட் டச் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக வரலாம். குட் டச்சில் முதல் டச் குழந்தைகள் பள்ளியில் அன்று முழுவதும் நடந்தது. மாலை வீட்டுக்கு வந்த உடனே, ஈவினிங் வந்த உடனே அம்மாவுடைய கையை பிடிச்சி, அப்பாவோட கையை பிடிச்சி நடந்துட்டோ, இல்லை ஒன்றா அமர்ந்து பேசியோ, இல்லை அம்மா மடி மீது சாய்ந்து கொண்டு பேசியோ, ஒரு நாள் ஃபுல்லாக பள்ளியில் நமக்கு சுற்றி என்ன நடந்தது, பேருந்து பயணத்தில் என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்களுடைய ஷேர் பண்ணணும். அப்பா அம்மா கிட்ட நம்ம எது மறைக்கணும்னு தோணுதோ அது கண்டிப்பாக என்ன விஷயமா இருக்கும், நம்மை சுற்றி நடக்கிற கெட்ட விஷயமா இருக்கும். அதை நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், மனசாட்சி சொல்லும், நீ ஏதோ தப்பான்ற அப்படின்ற. அது கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது மிகப்பெரிய விளைவுகளை, உங்களை சுற்றி நடக்கிற மிகப்பெரிய தவறை தடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா கிட்ட அன்று முழுவதும் என்ன நடந்துச்சோ அதை ஷேர் பண்ணணும். பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கணும். இதுதான் முதல் குட் டச். ரெண்டாவது, தினமும் படிக்கும் பழக்கம். அது பாட சம்பந்தமான புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வீட்டில் வாங்கிட்டு வச்சிருக்கு புத்தகமாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, தினமும் படிங்க. நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க. ஏதாச்சும் ஒன்று தினமும் படிக்கும் பழக்கத்தை, குறிப்பிட்ட நேரம் படிக்கும் பழக்கத்துக்கு ஒதுக்குங்க. மாலை நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பேன், காலை நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் படிப்பேன். அந்த நேரங்களை படிக்கிறதுக்கு மட்டுமே செலவிடுங்க. இது மிக முக்கியமான குட் டச். புத்தகத்தை தொடுவதில் இரண்டாவது மிக முக்கியமான குட் டச். மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்களோட பழக்கத்தில் இருப்பது. நல்ல நண்பர்களை டச்சில் வச்சுக்கிறது. நீ பார்த்து நீ செய்கிற தவிர யார் சுட்டி காட்டுறனோ அவன் தான் சிறந்த நண்பன். உன்னுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள நண்பன் அவன் தான். அப்படிப்பட்ட நண்பர்களோட டச்சில் இருக்கிறதா மூன்றாவது குட் டச். இப்போ பேட் டச்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பேட் டச் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேட் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பயன்படுத்துதல். அந்த படிக்கும் நேரத்தை நம்ம ஒதுக்கியிருப்போம். அந்த நேரத்தில் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோனை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபோனை போய் பார்க்க போனீங்கன்னா குறைந்தது 2லிருந்து 3 மணி நேரத்தை இந்த ஃபோன் உங்கள்கிட்ட இருந்து ஒரு இலப்பாக எடுத்துக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்ப வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருந்தேன்னா டைம் போகிறதே தெரியாது. என்னுடைய நேரம் வீராயிரும். அதனால் மிக மோசமான பேட் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை தொடுறது. ரெண்டாவது, டிவி ரிமோட், டிவியை தொடுறது. சீரியல் பார்க்குறதோ, பெண் பிள்ளைகள் சீரியல் பார்க்குறதோ, ஆண் பிள்ளைகள் கிரிக்கெட் பார்க்குறது, இல்லை வேறு கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ரிமோட்டை தொடுறது ரொம்ப மோசமான ரெண்டாவது பேட் டச். அடுத்து மூணாவது பேட் டச், தவறான பழக்கங்கள். தவறான நண்பர்கள் மூலம் கிடைக்கிற தவறான பழக்கம். சிகரெட், போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது, இதெல்லாம் தொட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கெட்ட நண்பன் மூலமாக தான் பரவும். அதுதான் மிக மோசமான டச், பேட் டச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேட் டச்சிலிருந்து நம்ம எப்போ விலகி இருக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த 3 குட் டச்சஸையும் 3 பேட் டச்சஸையும் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக யோசித்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. அதனால் குட் டச்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேட் டச்சஸை கண்டிப்பாக விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லவற்றை நால்வருக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிரம்பட்டும். நன்றி, நன்றி, நன்றி.